சென்னை அடுத்த கிளாம்பாக்கத்தில் இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் அளித்த வழக்கில் கைதான ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்ட 2 பேருக்கு வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த 19 வயது இளம் பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் மற்றும் தயாளன் ஆகிய இருவரை கைது செய்யப்பட்ட நிலையில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். செங்கல்பட்டு அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்வதற்காக காத்திருந்த இளம் பெண் ஒருவர் பேருந்துக்காக காத்திருந்த நிலையில் அவ்வழியாக வந்த ஆட்டோ ஒன்று அழைத்து செல்வதாக கூறி பாதி வழியில் மேலும் 2 நண்பர்களை ஆட்டோவில் ஏற்றி கடத்தி சென்றுள்ளனர். அப்போது வண்டலூர் பைபாஸ் வழியாக மாற்று வழியில் அழைத்து செல்வதை அறிந்த அந்த பெண் உடனடியாக செல்போன் மூலம் அவரது ஆண் நண்பருக்கு குறுஞ்செய்தியை அனுப்பியுள்ளார். இதை அடுத்து அந்த ஆண் நண்பர் உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து பல்லாவரம் உதவி ஆணையர் தலைமையில் போலீசார் ஆட்டோவை பின்தொடர்ந்த நிலையில் அதனை அறிந்த கடத்தலில் ஈடுபட்ட 3 நபர்களும் அந்த பெண்ணை கோயம்பேடு மாதா கோவில் தெரு அருகே இறக்கி விட்டுவிட்டு ஆட்டோவில் தப்பி சென்றுள்ளனர். பெண்ணை மீட்ட விசாரணை மேற்கொண்டதில் போலீசார் 3 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ் செல்வன் மற்றும் அவரது நண்பர் தயாளன் ஆகிய இருவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இந்நிலையில் ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தயாளன் பல்வேறு நிலையில் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார் என்பது தெரிய வந்தது. மேலும் காவல்துறையினர் பிடிக்க முயன்ற போது தயாளனுக்கு இடது கையிலும் முத்தமிழ் செல்வனுக்கு கையிலும் முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இருவர் மீதும், அதாவது குற்றவாளிகள் 2 மீதும் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் பாலியல் அத்துமீறல் கடத்தல் பிரிவு ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் கடத்தலில் பயன்படுத்தப்பட்ட கத்தி, ஆட்டோ ஆகியவையும் பறிமுதல் செய்துள்ளனர். 24 மணி நேரத்திற்கும் மேலாக இருவரிடமும் விசாரணை செய்த நிலையில் இன்று செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதிபதியானது அவர் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் அவர்களிடம் விசாரணையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.